அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனில் ஓய்வூதியம் பெற காத்திருந்தவர்களை கொன்று குவித்தது ரஷ்யா. சிதறி கிடக்கும் உடல்கள். போலந்துக்குள் ஊடுருவிய ரஷ்ய ட்ரோன்கள். போராட்டம் தணிந்த நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பும் நேபாளம். கோழைத்தனமாக தாக்கிய இஸ்ரேல், கத்தார் ஆவேசம், ஈரான் கண்டனம். பிரான்சின் புதிய பிரதமராக செபஸ்டியன் லெகோர் நியமனம். ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற சிறு பிள்ளைகள் உட்பட 3 பேர் பலி, 3 பேர் மாயம். நேபாளத்தில் கலவரம், 900 சிறை கைதிகள் தப்பியோட்டம். கட்டார் பதிலடி கொடுக்கும், வெளியான அதிரடி அறிவிப்பு. கட்டார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் 6 பேர் உயிரிழப்பு. அறிக்கை வெளியிட்ட கமாஸ். புதுப்பிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள ஈரான் ராணுவம் முழுமையாக தயார். ஊழல் வழக்கில் நீதிமன்றத்துக்கு வருகை தந்த நெதன்யாகு. கத்தாரில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைக்கு இங்கிலாந்து உட்பட உலக நாடுகள் கடும் கண்டனம். தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைனில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஓய்வூதியம் வாங்குவதற்காக காத்திருந்த 24 பேர் உயிரிழந்தனர். அந்த நாட்டின் போர்முனைக்கு அருகே உள்ள யாரோவோ நகரில் இந்த தாக்குதல் செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்டது. இதுகுறித்து உக்ரைன் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வழிகாட்டு குண்டு மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் எரிந்த மினி வேன் மற்றும் விளையாட்டு திடல் அருகே உடல்கள் சிதறி கிடந்த காணொலியை சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவின் இந்த தாக்குதல் மிகவும் கொடூரமானது, சாதாரண மக்கள் மீது, அதுவும் அவர்கள் ஓய்வூதியம் வாங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். உக்ரைனின் டொனெட்ஸ்க் பிராந்தியத்தை ரஷ்யா தனது பகுதியாக கருதுகிறது. அந்த பிராந்தியத்தில் கணிசமான பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றி இருந்தாலும் இன்னும் பல பகுதிகள் உக்ரைன் கட்டுப்பாட்டிலே உள்ளது. அவற்றை கைப்பற்றுவதற்காகவே போர் எல்லையில் ரஷ்யா சுமார் 1 லட்சம் படையினரை குவித்து புதிய தாக்குதலுக்கு தயாராகியுள்ளதாக கூறப்படுகிறது. போலந்து நாட்டுக்குள் ரஷ்யாவின் ட்ரோன்கள் ஊடுருவியதால் ரஷ்யாவின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நேட்டோ அமைப்புக்கு போலந்தும் உக்ரைனும் வலியுறுத்தி உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யாவின் சில ஆளில்லா ட்ரோன்கள் போலந்து நாட்டுக்குள் ஊடுருவியதாகவும், இதனை அடுத்து ரஷ்யாவின் ட்ரோன்களை போலந்து ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக இருக்கும் எந்த ஒரு நாட்டின் மீதான தாக்குதலோ போர் நடவடிக்கையோ ஒட்டுமொத்த நேட்டோ அமைப்பின் மீதான செயல்பாடாக கருதப்படும். இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்று போலந்தும் உக்ரைனும் நேட்டோ அமைப்பை வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை நாடான நேபாளத்தில் 2008 மன்னராட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு தற்போது வரை கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சியில் இருந்தது. இந்நிலையில் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை விவகாரத்தால் நேபாளத்தில் அரசியல் நெருக்கடி உச்சத்தை எட்டியுள்ளது. ஜெனோசைட் இளைஞர்கள் மேற்கொண்ட தீவிர போராட்டங்களால் பிரதமர் KP சர்மா ஒலியின் கம்யூனிஸ்ட் அரசு செவ்வாய்க்கிழமை சரிந்தது. அவருடன் சேர்ந்து நாட்டின் ஜனாதிபதி ராமச்சந்திர பவுடேலும் ராஜினாமா செய்தார். இதனால் நாடு நிச்சயமற்ற நிலையில் உள்ளது. இந்நிலையில் நேபாளில் பிரதமர் ஜனாதிபதி பதவி விலகியதை அடுத்து போராட்டம் தணிந்தது. நாடு முழுவதும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு நாட்டின் பாதுகாப்பை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததால் நேபாளத்தில் மெல்ல மெல்ல அமைதி திரும்பி வருகிறது. கத்தார் தலைநகர் தோஹாவில் கமாஸ் படையினர் தலைமையகம் செயல்பட்டு வருகிறது. காசா போர் நிறுத்தம், பிணை கைதிகள் விடுதலை குறித்து கத்தார் அரசு மூலம் இஸ்ரேலிடம் அங்கிருந்தபடி கமாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்நிலையில் தோகாவில் உள்ள கமாஸ் படையினரின் அரசியல் பிரிவு தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்துக்கு கத்தார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்தார், தோஹாவில் கமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலை
கத்தார் கடுமையாக கண்டிக்கின்றது. அவர் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை கோழைத்தனமானது. கத்தாரின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை குறிவைக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் பொறுத்து கொள்ளப்பட மாட்டாது. இந்த குற்றம் அனைத்து சர்வதேச சட்டங்கள் மற்றும் கொள்கைகளையும் அப்பட்டமாக மீறுவதாகும். பிராந்தியத்தின் பாதுகாப்பை தொடர்ந்து குறைமதிப்பிற்குட்படுத்தும் இஸ்ரேலின் பொறுப்பற்ற நடவடிக்கைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது குறித்து உயர்மட்ட விசாரணை நடந்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு ஈரான், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளும் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை கோரத்தனமானது என்றும் ஈரான், சவுதி அரேபியா தங்களது கண்டனங்களை வெளிப்படுத்தியுள்ளது. அத்துடன் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை ஆபத்தான முறையில் மீறுவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பெக்காய் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக செபஸ்டியன் லெகோர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரானின் நெருங்கிய நண்பர் ஆவார். பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முன்னாள் பிரதமர் பிராங்காய்ஸ் பெய்ரூவுக்கு எதிராக பெரும்பான்மை எம்பிக்கள் வாக்களித்ததால் பிரதமர் பதவியை பெய்ரூ ராஜினாமா செய்ததை அடுத்து பிரதமராக லெகோர் நியமிக்கப்பட்டுள்ளார். செபஸ்டியன் லெகோன் கடந்த 3 வருடங்களாக ஆயுதப்படை அமைச்சராக கடமையாற்றி வந்துள்ளார். மெக்ரோனின் பதவி காலத்தில் லெகோன் 7வது பிரதமர் ஆவார். பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்கு நுழையும் முயற்சியில் சிறு பிள்ளைகள் உட்பட 3 பேர் பலியாகியுள்ளார்கள். நேற்று இரவு பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்கு நுழையும் முயற்சியின் போது பிரான்சின் கலைஸ் துறைமுகத்துக்கு அருகில் உள்ள சங்கேட் எனும் இடத்தில் 2 சிறு பிள்ளைகள் உட்பட 3 பேர் பலியானதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். 38 பேர் பயணித்த படகொன்றில் அவர்கள் பயணிக்கையில் அந்த படகு கவிழ்ந்த போது அந்த 3 பேரும் உயிரிழந்துள்ளார்கள். அத்துடன் மற்றொரு படகில் 115 புலம்பெயர்வோர் ஆங்கில கால்வாயை கடக்க மேற்கொண்ட முயற்சியின் போது அவர்களுடைய படகு விபத்துக்குள்ளானதில் அவர்களில் 3 பேர் மாயமாகியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நேபாளத்தில் அதிகரித்து வரும் வன்முறைகளுக்கு மத்தியில் அங்குள்ள 2 சிறைச்சாலைகளில் இருந்து சுமார் 900 கைதிகள் தப்பிச் சென்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேபாளத்தில் அதிகரித்து வரும் பதற்ற நிலைக்கு மத்தியில் இவ்வாறு கைதிகள் தப்பிச் சென்றுள்ளதும் பதற்ற நிலையை உருவாக்கியுள்ளது. தோஹாவில் கமாஸ் மீதான இஸ்ரேலின் கொடிய தாக்குதலுக்கு பதிலளிக்கும் உரிமை தனது நாட்டிற்கு இருப்பதாக கட்டாரின் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி கடுமையாக எச்சரித்துள்ளார். இது பிராந்தியத்திற்கு ஒரு முக்கியமான தருணம் என்றும் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் எச்சரித்துள்ளார். கட்டார் இந்த அப்பட்டமான தாக்குதலுக்கு பதிலளிக்கும் உரிமையை கொண்டுள்ளது என்று நாம் ஒரு முக்கியமான தருணத்தை அடைந்து விட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். நாங்கள் நம்புகிறோம், இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கைகளுக்கு முழு பிராந்தியத்தில் இருந்தும் பதிலிருக்க வேண்டும். தாக்குதல் இருந்த போதிலும் இஸ்ரேலுக்கும் கமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தம் மற்றும் பணி கைதிகள் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு கட்டார் மத்தியஸ்த முயற்சிகளை தொடரும். பிராந்தியத்தில் இந்த மத்தியஸ்தத்தை தொடர்வதில் இருந்து எதுவும் எங்களை தடுக்காது என குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் முன்னதாக கட்டார் மத்தியஸ்த முயற்சிகளை தற்காலிகமாக நிறுத்தும் என்றும் ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டார் தலைநகர் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து தோஹாவில் உள்ள அவர்களின் பேச்சுவார்த்தை குழு தப்பித்துள்ளதாக கமாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பேச்சுவார்த்தை குழுவில் உள்ள எங்கள் சகோதரர்களை படுகொலை செய்ய எதிரியின் தோல்வியை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். இந்த தாக்குதல் சந்தேகத்துக்கிடமின்றி நெதன்யாகுவும் அவரது அரசாங்கமும் அமைதிக்கான எந்த உடன்பாட்டையும் எட்ட விரும்பவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. தாக்குதலில் மேலும் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். நமது மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு மற்றும் குற்றங்களுக்கு அதன் தொடர்ச்சியான ஆதரவு காரணமாக இந்த குற்றத்திற்கு அமெரிக்க நிர்வாகம் ஆக்கிரமிப்புடன் கூட்டாக பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மூத்த கமாஸ் தலைவர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக கூறியதை அடுத்து தோஹாவில் நடந்த கூட்டத்தின் போது அவர்களின் பேச்சுவார்த்தை குழு குறைவைக்கப்பட்டதாக கமாஸ் முன்பு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது கமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அத்துடன் இவ்வாறான தாக்குதல்களுக்கு எங்களிடமிருந்து பதிலடி தாக்குதல் வரக்கூடும் என்றும் கமாஸ் எச்சரித்துள்ளது.
எதிரிகளின் புதுப்பிக்கப்பட்ட குற்ற செயல்களுக்கு பதிலளிக்க நாட்டின் ராணுவம் முழுமையாக தயாராக உள்ளது என்று ஈரானின் முதல் துணைத் தலைவர் முகமது ரேசா அரேப் புதன்கிழமை தெரிவித்துள்ளார். 12 நாள் போரின் போது தங்கள் வீரர்கள் தங்கள் திறமைகளையும் எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் என்பதை மக்கள் பார்த்திருக்க வேண்டும். அத்துடன் ஒவ்வொரு பிரிவையும் முழுமையாக மறுபரிசீலனை செய்த பிறகு எதிரிகளின் புதுப்பிக்கப்பட்ட குற்ற செயல்களுக்கு பதிலளிக்க நாட்டின் ஆயுதப்படைகள் தங்களை தயார்படுத்திக் கொண்டுள்ளன. ஆயுதங்களும் தயார் நிலையில் உள்ளது. சமூகத்தின் அமைதியை நாம் பாதுகாக்க வேண்டும். மேலும் மக்களுக்கு எந்த வகையிலும் கவலைகள் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் இஸ்ரேல் கத்தார் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் கடுமையான பதிலடிகளை தர தயாராக உள்ளது என்றும் ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒரு வெளிப்படையான மற்றும் தூண்டப்படாத ஆக்கிரமிப்பை தொடங்கியுள்ளது. இது இராணுவ தளபதிகள், அணு விஞ்ஞானிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட நாட்டில் 12 நாள் போரின் போது 1064 பேர் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தோஹாவில் ஹமாஸ் பேச்சுவார்த்தையாளர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் தனது ஊழல் விசாரணையில் சாட்சியம் அளிக்க மீண்டும் நீதிமன்றத்துக்கு வந்துள்ளார். ஒரு மாதத்திற்கு மேலாக முதல் முறையாக விசாரணை நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கிய போது டெல் அவீவ் நீதிமன்ற அறைக்குள் நெதன்யாகு நுழைவதை காணொளிகள் காட்டி வெளிப்படுத்தியுள்ளன. ஊழல் வழக்கில் சாட்சியம் அளிக்கவே நெதன்யாகு நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார். தோஹா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டார்மர் தனது கண்டனத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இது கத்தாரின் இறையாண்மையை மீறுவதாக கூறியுள்ளார். இன்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் பேசிய ஸ்டார்மர், இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இங்கிலாந்து மற்றும் எங்கள் பல நட்பு நாடுகள் உறுதி பூண்டுள்ள அமைதியை பாதுகாக்க எதுவும் செய்யவில்லை என்றார். பிரிட்டனின் ஆதரவையும் ஒற்றுமையும் வெளிப்படுத்த செவ்வாய்க்கிழமை மாலை கத்தார் எமிருடன் பேசியதாக இங்கிலாந்து தலைவர் கூறினார். தாக்குதல்கள் இருந்த போதிலும் போர் நிறுத்தம் மற்றும் இரு மாநில விளைவை அடைவதற்கான ராஜதந்திர தேர்வில் அவர் தொடர்ந்து பணியாற்றுவார் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார் என்றும் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார். கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் கண்டிக்கத்தக்கது என்றும் பிரதமர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.